தொகுப்பு எதில் சேருது? மனசில், ஜீவனில், உயிரில் சேருது. எண்ணத்தின் தொகுப்பு உயிரில் சேரும்போது அதுக்கு பேர் வேறு, மனம்னு ஒரு பேர் வருது. அந்த மனம், அந்த எண்ணமும் செயலும் சேர்ந்து தான் உலகத்தில் இயங்கிக்கின்னுக்குது. அதனால் முதல்ல உங்களுக்கு உயிர் வேணும். அந்த உயிர் இருந்தால் தான் எண்ணங்கள் சேர்க்கும், எண்ணங்கள் சேர்ந்தால் தான் செயல்கள் செய்ய முடியும். சில கனவுகள் வந்து சம்மந்தப்பட்டு இருக்குது, சில நேரம் கனவுகள் சம்மந்தம் அதை பற்றி யோசிச்சுட்டு கூட மாட்டோம். அது வந்துட்டு அதுக்கு என்ன காரணம்? நீ முன்பிரிவில் என்னென்னலாம் பார்த்தையோ அதெல்லாம் இந்த பிரிவில் கனவாக கூட வரும். நீ இந்த பிரிவில் யாருமே பார்த்து இருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஆளை. அந்த மாதிரி ஆள் இந்த பிரிவிலே கனவுல வருவாங்க. இது பிறவியினுடைய தொடர்ச்சி. அதெல்லாம் அழிக்கணும். அந்த கனவுகளே வரக்கூடாது. கனவுகளே வரக்கூடாதுன்னா இந்த பாடத்தை சரியாக பண்ணுறவனுக்கு அனாவசியமான கெட்ட கனவுகளே வராது. இதில் நல்ல கனவு, எங்கேயாவது கோயிலுக்கு போகிறது, எங்கேயாவது குளத்துக்கு போகிறது, எங்கேயாவது ஞானியை பார்க்கறது, இப்படிப்பட்ட கனவு தான் வரும். பேய் வர்றது, புனம் வர்றது, பிசாசு வர்றதுலாம் வராது. இதில் பயமுறுத்துற கனவே இந்த பாடத்தில் வரவே வராது. அதுக்கு சீரான பாடம் பண்ணணும். சும்மா உபதேசம் வாங்கிறதால உங்களுக்கு எல்லாம் வராதுன்னு சொன்னால் என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டான். பாடம் கொடுக்கறது என் வேலை, பண்ணுறது உங்கள் வேலை. நான் வழியை காட்ட முடியும், போய் முடிக்கிறது உங்கள் வேலை. அது அதனால் பாடம் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஞானிலாம் ஆக முடியாது யாரும். அது சும்மா ஏமாத்தின்னு ஒன்றாகலாம். நான் உபதேசம் பண்ணுறேன், உன்னை ஞானி ஆக்கினேன். எவனும் ஞானி ஆக்க முடியாது. அவனே நினச்சி ஞானி ஆனால தவிர மற்றவனால யாரையும் ஞானி ஆக்க முடியாது. அது ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். அதனால் இந்த பாடத்தை பண்ணுங்க, அந்த கனவுக்கெல்லாம் வேலை இருக்காது. அடிக்கடி மாலை இது தடுக்குது. ஆன்மீகத்தில் அப்படின்னு போறாங்க கூட நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம், நைட்டு படிக்கலாம். காலையில் 4 மணிக்கு நல்ல நேரம், அப்போ 4 மணிக்கு சாயங்காலம் படுறதுக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்ட்டு என்னன்னாலே ஏமாத்திக்கல. அது வந்து வெளியே வரும். மடத்தனம்னு பேர் அதுக்கு. ஒரு காரியத்தை நினைக்கக்கூடாது, நினைச்சா அதை செய்யணும். செய்யாத காரியத்தை நினைச்ச என்ன பயனு? இதுக்கு பேர் மாயை இல்லை, நம்ம மடத்தனம், நம்ம இயலாமை. நமக்கு அதில் உண்மையான உரிமை இல்லை அதில். அதனால் இந்த செயல்கள் நடக்குது. இதே நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா, சம்பாரிச்சின்னு வந்து அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதம் சம்பளம் வேணான்னு விடுவீங்களா? ஏன் விட மாட்டேன்றீங்க? ஏன் விட மாட்டேன்றீங்க? அதை விட்டா என்ன, இதெல்லாம் விட முடியுது, அதை ஏன் விட மாட்டேன்றீங்க? பயம், உதைப்பாங்க வீட்டில், சம்பளம் கொடுக்கலாம். அந்த பயத்தால் எடுத்து கரெக்டாக கொடுக்குறீங்க பொண்டாட்டிக்கிட்ட. ஆனால் இதை யாரும் கேட்க போகிறதில்ல. அதனால் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. எல்லாமே இயக்குவது ஆன்மான்னு சொன்னீங்க. இப்போ 5 புலன்களும் சில நேரங்களில் கட்டுமீறி போயிடுது. அது கொண்டு வந்தால் கூட மனசுக்கும் கொண்டே வரலங்க. ஒரு மாடு இருக்குது, அடங்காத மாடு. அதை போய் பிடிச்சின்னு வந்து கட்டணும். நம்ம கட்டினா தான் அதை நம்ம வீட்டில் நிற்கும். ஆனால் அதை பிடிக்கவே முடியாது விட்டுட்டு நம்ம வீட்டில் எப்படி வந்து கட்ட முடியும்? அது பிடிக்க முடியாது போந்த யாருடைய பலவீனம்? நம்மளுடைய பலவீனம் தாங்க. நம்மளை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம எதை செய்கிறோம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்தீங்கன்னா கரெக்டாக செய்வீங்க. ஏதோ ஏனோ தானே பட்டும் படாதமா செய்யறது மேலே பற்று இல்லாமல் போயிடும். அதனால் அதெல்லாம் நடக்கிறதில்ல. புலனுக்கு வேலையே எல்லாம் செய்தால் தான் அதுக்கு பேர் புலன். மனம் எல்லாத்தையும் யோசித்தா தான் அதுக்கு பேர் மனம். எதையுமே யோசிக்காத மனமும் எதையுமே செய்யாத புலனும் இருந்தால் என்ன, போனா என்ன? அப்போது அந்த புலன்கள் இருக்கிறதே எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு தான். இந்த மனம்ன்றதே எல்லாத்தையும் சேகரித்து செயல் புரியறதுக்கு தான். ஆனால் இதை அடக்கி வைக்கணும். ஆட விட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஆட்டமாக போடும். அதை ஞாபகம் வச்சுன்னு நடந்துக்கணும். நீங்கள் சொன்னது ஏற்றுக்கிறேன். ஆனால் 47 வயசுக்கு முன்னாடி ஏரியா ரவுடி ஆளிதான். ஆனால் 47 ஆன்மீகத்தில் இருந்தேன், எல்லாம் அடங்கிட்டேன். அந்த 47க்கு முன்னாடி செய்த ஆட்டம் பாட்டம்லாம் இப்போ காட்டுமா? கண்டிப்பாக. எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் நம்ம. எத்தனை பேர் மனசை புண்படுத்தி இருக்கிறோம். அப்போ நம்ம மனம் புண்படணும். அதான் செய்தது, முன்னாடி செய்தது பின்னாடி நமக்குன்றது. அதனால் நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்கும்போது நமக்கு அது சுகமாக இருந்தது. நம்ம துன்பம் படும்போது தான் அந்த வேதனையை உணர்றோம். இந்த உணர்றதுக்கு தான் இந்த செயல் மறுபடியும் நமக்கு நடக்குது. இல்லைன்னா உணரவே முடியாது யாருமே. அப்போ திருந்தத்துக்கு வாய்ப்பு இந்த உணர்த்தல் தான். அதனால் அது படுங்க, பரவாயில்ல. ஆடிய ஆட்டம் அதிகம், ஆனால் அனுபவிக்கிறேன். அதே நேரத்தில் நல்லதெல்லாம் செய்திருக்கிறேன். அது நல்லது இப்போ வந்துருக்கிறது ஏற்றுக்கிறேன். ஒரு நல்லதை செய்துட்டு 9 கெட்டதை செய்துட்டு நான் நல்லது செய்தேன்னு மட்டும் சொல்லின்னு இருக்கக்கூடாது. செய்த கெட்டதையும் சொல்லணும். ஒரு அம்மா வந்தாங்க, மலேசியா வந்து என்கிட்ட.
அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பிராமின் அந்த அம்மா 2 பேரும் வந்தாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு சொன்னாங்க, சாமி நான் என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் நான் துன்பப்படுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உன் வாழ்க்கையில் நல்லது செய்கிறேன்னு நீ சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லணும், இந்த அம்மா மாதிரி நன்மை செய்கிறவங்க யாரும் இல்லை, ஆனால் இந்த அம்மா துன்பப்படுறாங்கன்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். நீ வந்து நான் நல்லது தான் செய்யணும்னா திருடம் கூட நான் நல்லது தான் செய்கிறேன்றான், அதனால் அது சரின்னு எடுத்துக்க முடியுமா? நம்மளை பற்றி அடுத்தவன் பேசணுமே தவிர நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசினா போய் பேசுகிறோன்னு அர்த்தம். நம்ம என் பெருமையை நான் சொல்லக்கூடாது, என் சீடருங்க பேசணும். அதே மாதிரி என் செயலை நான் சொல்லக்கூடாது. சொல்லுப்பா. ஆண்களுக்கு வந்து விந்து ஏற்றி கொண்டு போகிறோம், அதே போல் பெண்கள் கூட அது இருக்கு. பெண்கள் எப்படி பிறந்தாங்க? பெண்கள் வந்து கருமம் சும்மா மண்ணை பொச்சு வச்சாங்க. எல்லாருக்கும் 2 பேருக்குமே விந்து உனக்கு, அவங்களுக்கு அதே விந்துக்கு பேர் சுரோனிதன் பேர். 2 பேருக்கும் இருக்கிறதால தான் ஒரு குழந்தைய வரும். ஒருத்தர் விந்து வச்சுக்கலாம் குழந்தை வந்துடாது. நியூட்ரல் பேஸ் மட்டும் தான் லைட் எரியாது, நியூட்ரலும் ஒன்றும். நியூட்ரல் பொம்பளை, பேஸ் ஆம்பளை. அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும். அதனால் 2 பேருக்கிட்டும் சக்தி இருக்குது. நம்மக்கிட்ட தான் சக்தி, நான் தான் எல்லாம் நினைக்கக்கூடாது. பெண் இல்லைன்னா ஆணுன்றவனே ஒருத்தர் இருக்க மாட்டான், ஆண் இல்லைன்னா பெண்ணுன்றவளும் ஒருத்தருக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம்னு அதுக்கு தான் வச்சுக்குது. அதனால் 2 பொருளும் சமமான பொருள் தான். ஆணை அடிமைப்படுத்தி பெண்ணு வாழறதோ, பெண்ணை அடிமைப்படுத்தி ஆண் வாழறதோ 2மே சரியான வாழ்வே கிடையாது. அது அடிமை வாழ்வு. அந்த மாதிரி வாழக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது, பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி. ஆனால் உன்னை விட பெண்ணுக்கிட்ட சாமர்த்தியம் ஜாஸ்தி. நீ 2 குழந்தை பேத்துட்டு உன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னா அந்த 2 குழந்தைய உருப்படியாக காப்பாற்றவே முடியாது உன்னால். ஆனால் நீ செத்து போட்டின்னா உன் பொண்டாட்டி அழகாக காப்பாற்றிடுவோம் அதை. அப்போ உன்னை விட சாமர்த்தியசாலி பெண்ணு. அதனால் யாருக்கிட்டும் எல்லாருக்கும் ஒரு சமமான எண்ணம் தான். எல்லாம் இருக்குதுப்பா. உடல் உனக்கு எங்கே நீ வச்சுக்கிற உடல் ஏது உனக்கு? பெண் கொடுத்த உடல் தான். ஆண் கொடுத்தது உயிர் தானே. அப்போ உடல் யார் கொடுத்தது? உடல் இல்லை, அந்த பெண் உடல் கொடுக்கலன்னா உன் உயிர் அதில் தங்குமா? அதனால 2 அவசியம், 2 பேரும் அவசியம். சரி சார், இப்போ விந்து நம்ம ஏத்துறன்னு சொல்றீங்க, அது மேலே ஏறி போயிட்டு அது என்ன பண்ணுது? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நீ தெரிஞ்சுக்க முடியாது. உபதேசம்லாம் வாங்கி உச்சத்துக்கு வா. அப்போ கேளு அந்த கேள்வியை. சும்மா 1ஆம் கிளாஸ்லேயே MA புக்கு போடாத. அப்படி போனீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒன்றா படி. ஒரே நேரத்தில் படிச்சுன்னா மூலிகையே எட்டாது. அது சொல்லுங்க. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுடைய மாடை இருந்ததுன்னா 2 ஓட்டு ஓட்டிட்டு கட்டி தீனி போட்டு தண்ணி வச்சு கட்டிடுவான். ஓசியில் பக்கத்து வீட்டுக்கார மாட்டை கொஞ்சம் வேலைக்கு எடுத்து போறேன்னா இஷ்டத்துக்கு ஓட்டுவானோ ராத்திரிக்கெல்லாம். அந்த மாதிரி நீ ஓட்டாத என்ன? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க, எப்போ தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சுன்னா எதுவுமே தெரியாத போடுவீங்க. சொல்லுங்க. ஃபஸ்ட்டு பாடம் வாங்கிட்டேன், அதை பாடம் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன ஆகுதுன்னா எண்ணங்கள் வந்து ஒரு மோதிட்டே இருக்கு, வேற வேற எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அது சரியாக கவனத்தை செலுத்த முடியல அந்த பாடத்தில். அதுக்கு என்ன 24 மணி நேரம் நீ அதையே நினைக்கணும், மற்ற எண்ணங்களை வர வச்சுக்கூடாது. ஏற்கனவே 1000 எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. இப்போ அதெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னால் உன்னுடைய மனசை முதல்ல சுத்தப்படுத்தணும். இது சுத்தப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஏன்னா ஒரே நாளில் ஒரு எத்தனையோ கோடி வருஷமாக பிறந்து வளர்ந்து எண்ணங்களை உருவாக்கி வச்சுன்னுக்கிறேன். அது ஒரு நாளில் ஒரு பாடம் வாங்கினோன்னு ஒரு கூட்டு என்கிட்ட எண்ணெல்லாம் போடணும் போகாது. அதுக்கு காலங்கள் தேவைப்படுது, அவ்வளவும் அழிக்கணும். அது அழிஞ்சால் இந்த எண்ணங்கள் வராது. இது ரமண மகரிஷிக்கிட்ட ஒருத்தர் உபதேசம் வாங்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த உபதேசம் வாங்கினவர் சொல்கிறாரு, நான் எல்லா நண்பர்களும் வேணான்னிட்டு ஒதுக்கிட்டு உட்காந்துட்டேன். ஆனால் அப்போ கூட அந்த பழைய நண்பர்கள் வந்து ஜன்னலை திறந்து எட்டி எட்டி வா வான்னு கூப்பிடுறாங்க. அப்போ நான் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டேன்னா அவன் கூப்பிட்றது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்ணு மூக்கு வாயெல்லாம் அடைச்சிடுங்க, எண்ணங்கள் வராது. அதை அடைக்கிறதுக்கு பழகணும். சும்மா நினச்சி அடைச்சிட முடியாது. அப்படி அணைக்கும்போது அந்த எண்ணங்கள்லாம் நின்றுடும். சொல்லுங்க. இப்போ ஐயப்பனுக்கு நான் பார்க்குறேன், பார்க்கப்படும் பொருள், பார்க்கப்படும் கருவி கண்ணு. ஆனால் அதை பார்க்கறது யாரு? இப்போ அந்த பொருளை பார்க்குறேன், அது ஒரு பொருள், கண்ணால் பார்க்க கண்ணு ஒரு கருவி தெரியுது. ஆனால் உள்ளது அதை பார்க்க வைக்கிறது யாரு?
ஆன்மா. ஆன்மான்ற ஒரு கருவி இல்லைன்னா உன் கண்ணும் உதவாது, அந்த சிலையும் உதவாது. சொல்லுங்க. நீ பேசுகிற இப்போ கேட்டே எது கேட்டுது? உன் வாய் கேட்டுதா, உன் ஆன்மா கேட்டுதா? வாய் கருவி கேட்டுங்க. செத்து போனவனுக்கு பேசுமா வாயே? அப்போ எது பேசுது? உள்ளே இருந்து பேசுது. அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இருப்பீங்க. அது வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் உள்ளகிற பொருள் தான் பார்க்குது, உள்ளகிற பொருள் தான் கேட்குது, உள்ளகிற பொருள் தான் மோறுது, உள்ளகிற பொருள் தான் பேசுது. இந்த உடம்புல கல்லீரல் நிறைய இருக்கு. இந்த ஃபேக்டரியை இயக்குவது யார்? ஆன்மா. முப்பொருளாக இருந்து இயங்குது. மூச்சு, ஜீவன், ஆன்மா 3 பொருளாக இருந்து இயங்குது. ஒரு பொருளாக இயக்க முடியாது. அதை அந்த ஆன்மாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். வயசு இல்லை உங்களுக்கு. 10 வயசில் வந்திருந்தால் பார்த்துடலாம். என்ன வயசு உங்களுக்கு? இனிமேல் எங்கே பார்க்குறது? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாட்டியாவது பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணணும். அப்போ அடுத்த வாட்டி பார்க்கலாம். இல்லை இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நம்மளுக்கு வேணான்னா இதோட காலத்துக்கும் பார்க்க முடியாது, எந்த காலத்துலையும் பார்க்க முடியாது போடுங்க. அதனால் அப்புறம் நீ ஆம்பளை இப்போ வந்து மீச தாடியெல்லாம் வச்சுன்னு காமம் வராதுன்னா என்ன பண்ணுவாத்த? சொல்லுப்பா, பதில் சொல்ல மாட்டியா? செத்து போனோன்றான். அது வரலக்கூடாதுன்னா செத்து போனோம். அதான் வழி. அதுக்கு அது உயிராக இருக்கிற வரைக்கும் அது இருந்து சாப்பிட்ற இல்லை, ரத்தம் ஊறுது இல்லை, அதுலேருந்து தான் வருது விந்து. சாப்பிடாத நிறுத்தினா காமம் வராது. சாப்பிடாது நிறுத்திப்பார். ஒரு 20 நாள் சாப்பிடாத எதையுமே தானாக காமம் அடங்கிடும். சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் காமம் இருந்துக்குன்னு தான் இருக்கும். உப்பு காரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சோறு போட்ட துணிவியா பிடிக்கலையா? அப்புறம் காமம் வரக்கூடாதுன்ற எப்படி வராது இருக்கும்? டெய்லி ஒரு சாப்பாடு வச்ச சாப்பாடு போட்டு உப்பு குழம்பு கிழம்பு இல்லாத சாப்பிடுவோம். ஒரு 20 நாள் தானாக அடங்கும். காரம் புளிப்பு உப்பு இருந்தால் காமம் வரதான் செய்யும். சொல்லுங்கப்பா. சித்தர்கிட்டலாம் அந்த தகுதி உனக்கு இருக்குதா? சித்தர் 10 வயசில் போயிட்டா, நீ எத்தனை வயசில் வந்துக்கிற? இன்னொருத்தரை ஒப்பிட்டே பேசக்கூடாது. அவங்க நிலை வேறு, உன் நிலை வேறு. அவங்க ஒரு பிறப்பில் சித்தனை ஆகலை, பல பிறப்பு எடுத்து சித்தனை ஆனான். நீ ஒரு பிறப்பில் இன்னும் 1வது கூட தெரிஞ்சிக்கல, சித்தர்கத்தை பற்றி பேசுகிற. சித்தர்னா அவ்வளோ விளையாட்டு விஷயமா? ஏம்மா இந்த உப்பு இல்லை, அவங்க சொன்ன உப்பு வேறு உப்பு. நீ சாப்பிட்டுக்கிற உப்பை சொல்லலை, அவங்க வேறு உப்பு. அது உனக்கு என்னத்துக்கு அந்த உப்பை பற்றி? என்ன சொல்கிறாரு திருக்குறளா? என்ன சொல்கிறாரு? இல்லை என்னப்பா சொல்கிறாரு? சொல்லு. என்னப்பா புக்கு எடுத்துன்னு வந்துட்டா, பாட்டு எடுத்துன்னு வந்துட்டா, அதுக்கு பொருள் தெரியலன்ற. அப்போ என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? அதில் விளக்கம் என்ன சொல்கிறாரு? இயற்கையோட இணைந்து. ஆசை இல்லாத இயற்கையோட வாழ முடியுமா உன்னால? பின்ன அவர் சொல்லிட்டு போட்டார். அவர் நிலையில இருந்து ஊர் நிலைக்கு ஒத்துப்பாரு. அவர் சொக்காயில் இருந்தார், நீ அவுத்து போட்டு வாயம் பார்க்கலாம் ஊர்ல இருந்து. ஒருத்தரை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்றாரு, வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனாரு. முடியுமா உன்னால? இங்க சொன்னாரு உலகத்தை ஒத்து போவாத, நீ தனித்து வாழுன்றாரு, இயற்கையோட வாழுன்றாரு. அங்க என்ன சொல்றாரு? ஊரோட ஒத்துப்போ, இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கன்றாரு. அப்ப எதை எடுத்துக்கிற சொல்லு? எதை பார்த்து போற? அதனால அவர் சொன்னது அத்தனையும் எல்லா மனுஷனுக்கும் பொருந்தாது. அவங்க நிலை வேற, உயரமான நிலை. நம்ம நிலை எல்லாத்தையும் பண்ணி போட்டு ஒரு கால் சட்டி எடுத்துன்னு சுற்றின்னு வரோம் நம்ம. அதனால நமக்கு முடியாது. எல்லாரோடையும் ஒத்து தான் போகணும். நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த உபதேசம் வாங்குறீங்க, நான் உபதேசம் வாங்கிட்டேன், நான் ஞானி, எனக்கு ஓடுவானா பொண்டாட்டி வானா புள்ள குட்டினா இந்த பக்கமே திரும்பாதீங்கன்ட்டு. எல்லாமே செய்யணும், எதுலேயும் நீ ஒட்டாமல் செய்யணும். அதான் வாழ்க்கை, அதான் கடவுள் வழிபாடு. வீட்டை விட்டு ஓடி போகிறது, கடன் வாங்கி துண்ணு போட்டு வீட்டுக்கு பயந்துக்கின்னு குடும்பத்தை நடத்த முடியாது ஓடி போகிறவன் நான் கடவுளை தேடி ஓடி போக மாட்டான். அவன் எங்கே போய் இமயமலையில் விட அவன் எண்ணெல்லாம் வீட்டில் தான் இருக்கும், உடல் தான் அங்கே இருக்கும். அதனால் சாதனைன்றது இருக்கிற இடத்துலேருந்து சாதிக்கணும், அதான் சாதனை. ஓடி போய் சாதிக்கிறது சாதனை இல்லை, அது பயம். அதனால் ஒவ்வொரு நிலையும் நம்ம நிலை என்ன, நம்மளோட குடும்பம் என்ன, நம்ம வாழ்க்கை என்ன, அதுக்கேற்ற மாதிரி போகணும். பெரிய மகான் சொல்லிக்கிறாரு, அப்படி போகிறங்கன்னா நீ வீட்டில் விட்டுடணும். அது முடியாத காரியம் இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட வந்தார், எனக்கு யாருன்னு அவருக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. டீ கடைக்கார் சொன்னார் போலுக்குது அவர்கிட்ட, இது மாதிரி பாண்டு குருநாதர் அவருன்ட்டு. அவர் உட்காந்து நேராக உட்காந்து நேராக என்கிட்ட வந்தான், சாமி நான் இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னா.
எதுக்கு இமயமலைக்கு போகிற? இமயமலைக்கு போனால் என்ன சிவபெருமான் அங்கே உட்காந்துக்கிறாரு, உன்னை வாவான்னு கூப்பிட்டுக்குன்னு. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை, பயந்து ஓடி போகிறோம், கடவுளை தேடி ஓடி போறியா? இருக்கிற இடத்துலேருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி. ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி. பயம் அவனுக்கு. குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும், கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும். எல்லா குடும்பத்திலையும் நமக்கு வயசானோடனே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள. இல்லை, எல்லாருக்கும் அந்த கதி தானே, உலகமே அதுதானே. அப்போ தள்ளாட்டம் வரும். தள்ளாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம். அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு நம்ம பேச்சு கேட்குது, எல்லாம் கேட்குது. நான் தான் பெரிய ஆளுன்னு வீட்டில் இருப்போம். நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க. வெளியே உட்காரும் போது இவ்வளோ சம்பாரிச்ச இவ்வளோ போட்டேன், பிள்ளைங்களை காப்பாற்றினேன், இப்போ என் கதி என்னான்னு தெரியலையேன்னு நினைக்கிறப்பார். அப்போ 2 கையில் கடவுளை பிடிச்சிடணும். ஓடா யாரும் வேணா, எனக்கு கடவுளுக்குறான்டான்ற எண்ணம் வரும். அது இப்போதிலேருந்து பழகினா தான் வரும், அப்போ திடீர்னு வராது. அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது. நன்மை தீமை செய்யற வரைக்கும் பறக்க இறப்பு இருக்கா எந்தே தீரும். அப்போ மனுஷன் ரெண்டுத்துல ஏதாவது பண்ணியே இருப்பான். அப்போ பறக்க இறப்பு இதனால தான் நீ எந்த வழியில் போறியோ அதுக்கேற்ற மாதிரி செயல் வந்துடும் உனக்கு. நல்ல பாதையில் போகும்போது, கடவுள் பாதையில் ஞானத்தில் இதிலெல்லாம் போகும்போது என்ன ஆகிடும், தானாகவே நீ கெட்டதுலேருந்து விலகினே வந்துடுவேன். இப்போ கெட்டதே செய்தீங்கன்னா நான் 10 பிறப்பு பிறகு நீ கடவுளில் சேர்னா நல்லதே செய்யும்போது 2 பிறப்புல கடவுள்கிட்ட போய், இதான் வித்தியாசம். அப்போது நம்ம நல்லது கெட்டது செய்யும்போது நல்லா இருக்கலாம். நல்லதை செய்யும்போது, தர்மத்தை செய்யும்போது துன்பங்கள் வரும். ஆனால் அந்த துன்பத்தால் உனக்கு பாதிப்பு வராது. நான் தீமை செய்கிறப்பார், அதனால் பாதிப்பு வராது. வந்துச்சுன்னா நீ திருப்பி எழுந்துக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாம் பரவாயில்ல, தீமை செய்யாமல் போங்க. அதுவே பெரிய புண்ணியம். நம்ம பிறவி வந்து நம்ம வந்து இந்த பிறவி வரும்போது எத்தனாவது பிறவி தெரியாது. நம்ம செஞ்ச பாவத்திலேருந்து கொஞ்சம் பாவம் கொஞ்சம் புண்ணியம் போட்டு தான் கொடுத்தாங்க கடவுளுக்கு. சரி சரி. ஒரேடியாக துன்பம் கொடுத்தாலும் மனுஷன் வாழ முடியாது, ஒரே இன்பத்திலையும் வாழ முடியாது, துன்பம் போட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பிறவியில் வந்து இப்போ நம்ம வள்ளுவர் சொல்கிறாரு, ஊடலுக்கு பின் கூடலுன்றாரு. அது என்ன அர்த்தம்? சண்டை போட்டுக்குன்னா குடும்பத்தில் பொண்டாட்டிக்கிட்ட அப்புறம் சேரும்போது சாதாரணமாக சேர்ந்ததை விட இன்பமாக இருக்குமா இல்லையா? அதனால் ஒரு மனுஷன் எப்போ துன்பத்தில் இருந்து அவன் இன்பத்தை அடையிறானோ அந்த துன்பத்தை விட இந்த இன்பம் பெருசாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக விஷயத்தில் 70% துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த 70% துன்பத்தை அவன் ஏன் தாங்குறான்னா அந்த 30% இன்பத்துக்காக அதை தாங்கி நிற்கிறான். அப்போ 30% இன்பம் கிடைக்குது. அந்த 30% இன்பம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 70% துன்பத்தை அனுபவிக்க தயாராகிறான். அப்போது துன்பமும் இன்பமும் இல்லாதான் இறைவனுடைய பாதை. அங்கே துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது. எப்போ இன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி துன்பம், எப்போ துன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி இன்பம். இரவனுடைய தொடர்ச்சி பகல், பகலினுடைய தொடர்ச்சி இரவு. ஆணுனுடைய தொடர்ச்சி பெண்ணு, பெண்ணுனுடைய தொடர்ச்சி ஆணு. இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று தொடர்பு கொண்டது அது. அப்போது இது ரெண்டும் இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் அப்படின்னா அங்கே இடையில் என்ன இருக்குது? நடுவில் என்ன இருக்குது? இன்பம் இல்லாத துன்பம் இல்லாத அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஏங்க துன்பமும் வேணாம் இன்பமும் வேணாம், அதுக்கு இடையில் என்ன வாழ்வு? அது ஒன்று மனுஷன் என்ன பண்ணுவான்? துன்பப்பட்டுனுப்பான், இல்லை இன்பத்தில் இருப்பான். இன்பமும் வானா துன்பமும் வானானா அது என்ன வாழ்வு? ஏம்பா அமைதியான வாழ்வு. அப்போ மனிதன் பிறப்பு அமைதியாக வாழறதுக்கு தான் இங்கே பிறந்தான். இவன் ஆரவாரத்தில் விழுந்ததால இன்பமும் துன்பமும் மாறி மாறி போச்சு. அப்போது ஆண்டவனுடைய வழிபாடு, அந்த வழிபாட்டில் போகும்போது அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அமைதி கிடைக்குது. ஏன்னா உலகத்தில் இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, அமைதி இல்லை. அப்போ அமைதியை வச்சுக்கிறவன் யார்? ஆண்டவன். இப்போ ஒரு பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் பட்டாணி கேட்கலாம், பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் டீ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அது மாதிரி அமைதியை வச்சுக்கிறவன் ஆண்டவன். அப்போ அவனை தேடி போனால் தான் நமக்கு அமைதி கிடைக்கும். உலகத்தில் ஆரவாரங்குது, அதனால் இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது. அப்போ நம்மளுடைய பயணங்கள் எதை நோக்கி போகிறோம்? இது ஒரு நாள் 2 நாள், நான் ஒரு வாரம் போய் பார்த்துங்க, இல்லை ஒன்றும் நடக்கலைங்கன்னா அதெல்லாம் முடியும். வாழ்நாள் முழுதும் போகணும் இல்லை, அதுதான் உன்னுடைய முயற்சி. ஒரு நாள் 2 நாள் போயிட்டு ஒரு வாரம் போயிட்டு இல்லைங்க, ஒரு வாரம் போனோங்க நான் இல்லைன்றதுல புரோஜனமே கிடையாது. தெரிஞ்சு அந்த மாதிரி அமைதியை போகும்போது இப்போ நம்ம இந்த பிறவியில்
இது சொல்லணும் பேசிப்போம். அப்போ நம்முடைய முன்னணிக்கு அந்த தாக்கம் வந்து குறையுமா? கண்டிப்பாக நம்ம வந்து அதை இன்னும் கண்டிப்பாங்க. இப்போ ஒரு துணி போட்டுன்னுக்குறோம் இல்லையா, அந்த துணி மில்லிலேருந்து வரும்போது பல்ச்சின்னு வந்தது பால் மாதிரி இல்லையா, அதை ஒரு வாட்டி கட்டிட்டோம், நம்ம துவைக்கிறோம், கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, திருப்பி 2 வாட்டி கட்டணும், திருப்பி துவைக்கிறோம், அது வந்த மாதிரி இல்லை கலர். எவ்வளோதான் துவைச்சாலும் நம்ம அது வந்த கலர் இல்லை, மாறி போச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த வெள்ளாவில் வச்சு இது பண்ணுவோம், வேக வைப்பாங்க. அப்போ வேக வச்சா ஓரளவுக்கு வெள்ளையாக வரும். இந்த வெள்ளாயில் வச்சு வேக வைக்கிறது தான் யோகம். யோகம்ன்றது என்னது, வெள்ளாயில் வச்சு மனுஷனை வேக வைக்கிறது. அவன் எப்படி அடுப்பில் துணியங்களால் போட்டுட்டு பானைங்களில் கீழே அடுப்பு கொளுத்துவான், அந்த கொதிப்பில் அந்த அழுக்கெல்லாம் வெளியே வர சோட்டா மாவில். அந்த மாதிரி இந்த யோகம்ன்ற நெருப்பில் நீ செய்த பாவ வினைகள் கழிஞ்சிக்கினே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக செய்யணும், இல்லைன்னா முடியாது. வாழ்நாள் முழுக்க அதை பிடிச்சிக்கணும். எதையோ வாழ்நாள் முழுசும் பிடிச்சிங்கிறிய, ஆண்டவனை பிடிக்கும் வாழ்நாள் முழுதும். சரி, ஆண்டவன் கூட வானா, உன்னை பிடிச்சிக்க வாழ்நாள் முழுதும். பொண்டாட்டியை பிடிச்ச, புள்ளையை பிடிச்ச, பேரனை பிடிச்ச, பேத்தியை பிடிச்ச, சுகத்தை பிடிச்ச, சொந்தத்தை பிடிச்ச, எல்லாத்தையும் பிடிச்ச, உன்னை மறந்திய. நீ உனக்குள்ளே இருக்கிற பொருள் இல்லைன்னா பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை. அப்போ உன்னை வாழ வச்சுங்கிற பொருளை நீ என்னைக்காவது நினச்சி பார்த்தியா ஒரு நாள்னா? இவ்வளோ பேர் புகழ், இவ்வளோ சொத்து சொந்தங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக தானே 5 வயசுல செத்துருக்கலாம், பிறந்த உடனே செத்துருக்கலாம், 30 வயசுல செத்துக்கலாம், இவ்வளோ நாள் உன்னை காப்பாற்றின்னுக்குதே, அந்த பொருளை மறந்துட்டோமே. இதான் நன்றி மறந்ததுன்றது. எது நமக்கு நன்மை செய்தோ அதை மறந்துட்டு யார் எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கு போய் நன்மை செய்துங்கிறோம் உலகத்தில் இல்லையா? இதை யோசித்தால் புரியும், யோசிக்கலன்னா புரியாது. எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாது. அவன் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும், 4 பேருக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுக்கணும், எந்த வித ஆசைக்கும் அவன் அடிமையாகக்கூடாது. இதில் மகாபாரதத்தில் துரோணர், பீஷ்மர் எல்லாத்தையும் இழக்க போறார். ஏன்னா அவர் செய்த தவறுக்காக இறைவன் தர தண்டனையை நான் ஏற்றுக்க தயார். ஏன்னா பீஷ்மர் எந்த ஆயுதம் தொட்டாலும் கடவுளால் கூட ஜெயிக்க முடியாது. அப்போ பீஷ்மரை எப்படி அடிக்க முடியும்னா, எல்லாம் இழந்து இருக்கும் போது தான் அடிக்க முடியும், எது வச்சிருக்கும் போது அடிக்க முடியாது. அதனால கடவுளே, கண்ணன்ற கடவுளே பீஷ்மர் கிட்ட கேட்டுக்கிறார், நீ இதெல்லாம் தவறு பண்ணிக்கிற, இனி மரணத்துக்கு நீ தயாராக இருக்கணும், மோட்சத்துக்கு நீ போயிடணும் அப்படின்றார். அப்போ எல்லா பொருளையும் அவர் திறந்துடுறாரு. இவர் தான் அந்த படையினுடைய தளபதியாக இருந்தவர். அப்போ இவர் இருந்தார்னா இவருக்கு அடுத்தபடியாக பீஷ்மர், துரோணர் வரணும் அந்த படை தளபதியாக. அப்போ துரோணர் போய் பீஷ்மரை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது பீஷ்மர் சொல்றாரு, நாளைக்கு என்னுடைய மரணம் நிகழப்போகுது. ஏன்னா பீஷ்மருக்கு ஒரு வரம் உண்டு, அவங்க அப்பா தந்த வரம். இந்த மரணம்ன்றது உன்னை தேடி வராது, மரணத்தை நீ எப்போ விரும்புறியோ அப்போதான் உனக்கு மரணம் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய வரம். அப்போ அந்த மரணத்தை இவர் ஏற்றுக்கிறார். இப்போ எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ நாளைக்கு நான் மரணம் அடைஞ்சிடுவேன், நீ தான் இந்த படைக்கு வழி நடத்தணும், தளபதியாக இருக்கணும். அப்போ துரோணர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐயா நீங்கள் இந்த படையை நடத்துகிற தளபதியாக நீங்கள் இருக்கணுன்றீங்க, ஆனால் எனக்கு அந்த தகுதி இழந்துட்டேன் நான். ஏன்னா அவர் சொல்கிறாரு, பீஷ்மர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மகா குரு. யாரை சொல்கிறாரு? துரோணரை சொல்கிறாரு, ஒரு மகா குரு நீங்கள், எனக்கு அடுத்தபடி நீங்கள் தான் அந்த படையை வழி நடத்தணும் அப்படின்னும் போது நான் குருஸ்தானத்தை இழந்துட்டேன் அப்படின்றார். எப்படி குருஸ்தானத்தை நீங்கள் இழக்கலாம், எப்படி இழக்க முடியும் அப்படின்னும் போது, நான் ஒரு குருவு துருபத நாட்டினுடைய மன்னங்கிட்ட போய் சண்டை போட்டு பாதி இடத்த வாங்கிக்கினேன் நான். அப்போ எனக்கு ஆசை வந்துச்சு அடுத்த இடத்து மேலே, அப்புறம் நான் எப்படி குருவாக இருக்க முடியும்? அப்போது ஒரு குருவாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னு துரோணர் சொல்கிறாங்க. எந்த ஆசாபாசத்துக்கும் அடிமையாகாதவனாக இருக்கிறவன் மட்டும்தான் குரு, ஏற்றத்தாழ்வை பார்க்காதவன் மட்டும்தான் குரு, நன்மை தீமைகளை சமமாக நினைக்கிறவன் தான் குரு. எல்லா ஆசைக்கும் அடிமையாவன், ஊரில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறவன் குரு இல்லடான்றான்.
அப்போ ஒரு குருவாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்? எது மேலேயும் ஆசை, பற்றற்று இருக்கணும். அதனால தான் சொன்னான், பற்றற்றவனை பற்றிக்கொள் அப்படின்னு, இல்லையா? ஆசை வளர வளர ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆய்ந்து வரும் இன்பங்கள். அப்போ மனிதனுடைய துன்பத்துக்கு அடிப்படை எதுவாக இருக்குதுன்னா இவன் படுற ஆசைகள். இவனுக்கு கிடைச்சிட்டா இவன் சந்தோஷம், கிடைக்கலன்னா துன்பம் தான். ஆனால் இது சராசரி மனிதனுடைய நிலை. ஒரு குருவனுடைய நிலை அப்படி இல்லை. எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. கிடைச்சது இல்லை இல்லை அப்படி போனால் அவனே நல்ல குரு. எந்த குருவா நல்ல ஒரு நல்ல குருவானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்தவித ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாகக்கூடாது, எந்தவித ஆசாபாசத்துக்கும் அவன் அடிமையக்கூடாது, எந்த பொருளுக்கும் அவன் அடிமையாகக்கூடாது. அவன் தனித்து சுயமா நிற்கணும். அவனே நல்ல குரு. அவனை பின்பற்றவனே நல்ல சீடன். முடியாதவெல்லாம் சீடன் சொல்லிக்க முடியாது. அப்படி முடியாமல் குருன்னுட்டு சொல்லிக்கின்னு அதில் பலவிதமான வேஷங்களை கட்டிக்கின்னு நான் ஆடினேன்னா அது நல்ல குரு இல்லைன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இறைவன்ற ஒரு புனித பொருளை எந்த ஒரு குரு பார்த்து வழிபட்டானோ அவனுடைய மனம், அவனுடைய உடல் மேலே எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது. ஏன்னா பரிசுத்தமாக நிற்கிறான் இறைவன், எந்த இதுவும் இல்லாமல். அப்போ ஒரு நல்ல குருவாகப்பட்டவன் அடையாளமாக இருக்கிற சீடனுக்கு இவன் பரிசுத்தமாக நிற்கணும், இல்லையா? இவன் கண்டதெல்லாம் போட்டு அழகி சினிமாவில் மேக்கப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சோம்னா அது நல்ல குருவுக்கு, கடவுளுக்கு பார்த்தவனுக்கு அர்த்தமே இல்லை. அவன் படிச்சுட்டு பேசின்னு இருக்கலாம், அவனுக்கு பண வசதியில் பேசின்னு இருக்கலாம், ஏதோ பல முறையில் அவன் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்ல குருன்றவன் எந்தவித ஆடம்பரத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறவன் தான் நல்ல குரு. ஆன்மீகத்தில் பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா சாமி? இருக்குது. இப்போ சரி, அமாவாசை அப்படின்றது ஒரு இருள் நாள். இப்போ நீங்கள் எங்கன்னா சாவுங்களுக்கு போனீங்கன்னா, சாவு அவர் செத்து போயிட்டாரு, நீ கருப்பு துணி குத்தி போனால் தானே அவருக்கு தெரியும், அடே இவர் துக்கமாக வந்துக்கிறாருன்னு, இல்லை? ஆனால் அங்கே ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சின்னு போகிறீங்க. எதுக்கு போகிறீங்க? வாயில் சொல்லாமல் செயலால் நான் துக்கமாக இருக்கிறேங்க, நான் இருட்டில் இருக்கிறேங்க, ஒளி போயிடுச்சுங்க அப்படின்றதுக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சுன்னு சாவுக்கு போகிறீங்க. அதே மாதிரி ஒரு தீமையை செய்கிற மாந்திரிகவாதிக்கு இந்த அமாவாசை அவசியம். ஏன்னா இருளுன்றது மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது, மாந்திரிகம்ன்றதும் மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது. அப்போது அந்த கெட்ட செயல்கள் எல்லாம் எப்போ செய்ய முடியுது மனிதனாலன்னா அந்த இருளில் செய்ய முடியுது. அதுக்காக அவன் அமாவாசையை மாந்திரிகவாதிங்க பயன்படுத்துகிறான். நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறைய மாந்திரிகவாதிங்க அமாவாசையில் சுற்றுவாங்க. என்னமோ எட்டுக்கை அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே கொல்லிமலையில் பல மூலிகைகள் கிடைக்குது, மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற மூலிகைகள். அந்த மூலிகைகளை எடுத்து அந்த எட்டுக்கை அம்மன் அண்டை வச்சு அந்த அமாவாசை நாளில் நிறைய பூஜைகள் பண்ணி பல தீமைகளை செய்வாங்க. அங்கேருந்து எடுத்துக்கின்னு வந்து வீட்டில் வச்சுக்கணும் செய்வாங்க. இது தீமை செய்யறதுக்காக வர நாள் அந்த அமாவாசை நாள். பௌர்ணமி நாள் இருளில் இருக்கக்கூடிய மனிதனை ஒளியை காட்டி வெளியே எடுத்துன்னு வர வேண்டியது. இப்போது குரு உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரு உபதேசம். கூனா இருட்டு, ரூனா வெளிச்சம். அப்போது இருட்டில் இருக்கக்கூடிய சீடனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவன் தான் குரு. உபதேசம், உபன்னா கிட்ட, தேசம்னா இடம். அப்போது இறைவன் இருக்கிற இடம் உன்னுடைய உடலுக்குள்ளேன்னு உன்னுடைய இருளை நீக்கி ஒளியை காட்டி அந்த குரு தொட்டு காட்டும் போது அது குரு உபதேசமாகும். அப்படிப்பட்ட உபதேசம் நீ இருளில் வாழ்ந்துன்னுக்கிற மனிதனை பேர் ஒளிக்கு எடுத்துன்னு வர்றதுக்காக வரக்கூடியதான் அந்த பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமியினுடைய நிலை என்ன, அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமி முழுமையில் வர நிலை என்னன்னா,
மனிதர்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும். அதனால் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் அந்த நாளில் குரு சீடன் தொடர்பு வேணும். அந்த நாளில் நல்ல விஷயத்தை மட்டுமே பேசணும், நல்ல விஷயத்தை மட்டுமே நினைக்கணுன்றதுக்கு தான் அந்த பௌர்ணமி நாள் வச்சிருக்கு. ஆனால் மனுஷன் அதெல்லாம் கேட்கறதில்ல. அன்றைக்கே ஆடு அறுத்து துண்ணுன்னுக்கிறான். ஏன்னா இவனுடைய கொடூர புத்தி. இவன் மனிதனாகவே இல்லை, மனித தோற்றம், ஆனால் மிருக குணம். அது மாதிரி வாழாதால இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான். அதனால் பௌர்ணமின்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, இது அமாவாசைன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, பௌர்ணமின்றது சந்தோஷத்தையும் கடவுளுடைய நினைவையும் தனக்கு கொடுக்கக்கூடியது பௌர்ணமி நாள். மகாபாரதத்தின் மாவீரர்கள் யார் யார் சாமி? மகாபாரத போரில் மாவீரன் தனஞ்சயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு தனஞ்சயன் இல்லை, மாவீரன். ஏன்னா தனஞ்சயன் எங்கேயுமே தனித்து யாரையும் கொள்ளலை, யாருக்கிட்டும் சண்டை போடவே. மாவீரர்கள்னா முதல் மாவீரன் யாருன்னா கிருஷ்ண பகவான். ஏன்னா கிருஷ்ண பகவானை தான் யாராலையும் எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியும். அப்போ முதல் மாவீரன் யாரான்னா கிருஷ்ண பகவான் தான் அந்த மகாபாரத போரில். அதுக்கு அடுத்தபடி மாவீரன் யாரான்னா பீஷ்மர். ஏன்னா பீஷ்மர் பரசுராமர்கிட்ட கலை கற்றவர். அந்த சிகிண்டிக்காக பரசுராமரையை எதிர்த்து நின்று சண்டை போடுறாரு. தன்னுடைய குருவை எதிர்த்து நின்று சண்டை போடும்போது கூட அந்த சீடனான பீஷ்மர் தோக்கலை. அப்போது இறைவனே அந்த இடத்துல ரெண்டு பேருமே நீங்கள் மோதக்கூடாது, ரெண்டு பேரும் மோதனா உலக அழிவு தான் ஏற்படும் அப்படின்னு இறைவனே இந்த ரெண்டு பேரும் தடுக்கிறார். அப்போது மாவீரன் யாருன்னா பீஷ்மன். முதல் மாவீரன் நாராயணன், ரெண்டாவது மாவீரன் பீஷ்மன், மூணாவது துரோணர். துரோணர் வால்மீகியினுடைய கதை எழுதும்போது பரத்வாஜி என்றவர் இருந்தார். அந்த பரத்வாஜியினுடைய புள்ள தான் துரோணர். அப்போது பரத்வாஜி பரசுராமர்கிட்ட வித்தை கற்றுவார். அப்போ பரத்வாஜியினுடைய புள்ள துரோணர். பரசுராமர் வித்தைகள் எல்லாமே அவருக்கே தெரியும். அதே மாதிரி இவ்வளோ பேர் இருந்தாலும் கூட இவங்களுக்கெல்லாம் ஒரு நாடு, இவங்களுக்கெல்லாம் ஒரு சீடர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பக்தர்கள், இப்படி இருந்த மாவீரர்கள் தான் இவங்கெல்லாம். ஆனால் யாருமே இல்லாத ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் ஆனால் தாழ்ந்த குலமாக வளர்ந்து அவன் ஒரு மாவீரனை காட்டி அவன் யாருடைய எந்த தெய்வத்தினுடைய ஆதரவோ இல்லை எந்த மன்னர்களுடைய ஆதரவோ எந்த வீரர்களுடைய ஆதரவோ இல்லாமல் மாவீரனாக இருந்த மாவீரன் யாருன்னா கர்ணன். ஏன்னா கர்ணனுக்கு ஈக்குவலாக வேற யாரையுமே ஒப்பிட முடியாது மகாபாரதத்தில். ஏன்னா கர்ணன் சூரிய பகவானுடைய பிள்ளை. சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா இவன் அழிவே இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துடுச்சுன்னா 4 பேர்கிட்ட ஓடி போட்டு உதவி கேட்பார், பாதுகாப்பு கேட்பார். ஆனால் அவன் அவனுக்கு இருந்த பாதுகாப்பை யாராலையுமே அழிக்க முடியாத குண்டல கவசம் அப்படி இருந்து கூட அதெல்லாம் தானம் பண்ணி கூட அவன் கடவுளுடைய தெய்வம் எந்த மன்னனுடைய தெய்வம் இல்லாமல் தனித்து சண்டை போடு தனித்து கொள்றான். அபிமன்யுவை கொண்டான் இல்லையா? பீமனுடைய புள்ள கடோர்கஜனை கொண்டான். இவன் தனித்து எல்லாரையும் கொண்டான். ஆனா அர்ஜுனன் அந்த மகாபாரத போர்ல யாரையுமே கொல்லல, துரோணரை கொல்லல, பீஷ்மரை கொல்லல, யாரையுமே கொல்லல. எப்போ கொன்னான் அப்படின்னா கண்ணன் போய் நாராயணன் போய் அவங்கள கொன்னு நிராயுதபாணி ஆக்கின பிறகுதான் துரோணரை பீஷ்மரை அடித்தான். அதே மாதிரி இவனுடைய துரோணனுடைய மரணம் துருபதனுடைய புள்ள அவன்தான் துரோணரை கொல்றான். அப்போ அர்ஜுனனை குரு துரோகின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க குரு துரோகிக்கு அர்ஜுனன் துரோணரை கொண்டுட்டான். ஆனால் துரோணரை அர்ஜுனால கொல்ல முடியாது, கொல்லவும் இல்லை. பீஷ்மரை கொல்லவும் முடியாது, கொல்லவும் இல்லை.
பீஷ்மரை கொன்னதும் நாராயணன், துரோணரை கொன்னதும் நாராயணன், கர்ணனை கொன்னதும் நாராயணன். சுவாமி, அதாவது நார்வேயிலிருந்து கவிதா என்பவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். அதாவது நீங்கள் அன்று ஒரு வீடியோவில் பேசும்போது இந்திய பெண்கள் அனைவரும் மகாராணிகளே என்று விவேகானந்தர் சொன்னதாக சொல்லியிருந்தீர்கள். விவேகானந்தர் அன்று பாரத பெண்களை மனதில் இருத்தி அதை சொல்லியிருப்பார். ஆனால் நாங்கள் உங்களை ஃபாலோ செய்கின்றோம், உங்களை பின்பற்றுகின்றோம், உங்களுடைய பேச்சுக்களை கேட்கின்றோம். நீங்களும் அதுபோல அதாவது பிற நாட்டு பெண்கள், அதாவது மற்றவர்களை, நம்ம வெளிநாட்டு வெள்ளைக்காரர்களை சொல்லவில்லை, எங்களை போன்ற சிங்கப்பூரில் உள்ள தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், இவர்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? எல்லாரும் உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம். பெண்கள் என்பதே ஒரு உயர்ந்த பொருள்னு ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இது இந்திய நாட்டு பெண்கள்ன்றது இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுமே ஒரு அபூர்வமான பிறவிகள். பெண் பிறவி என்பது, பெண் பிறவின்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகம்ன்றதே ஒன்று இருக்காது. அப்படிப்பட்ட பிறவி பெண் பிறவி. அதனால தான் இந்த இந்திய நாட்டு பூமிக்கு இடத்துக்கு மட்டுமில்லை, இந்திய நாட்டு மண்ணுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பூமியினுடைய உருண்டைக்கு ஒரு சிறந்த ஒரு பேர் இருக்குது, பூமி தாயின்னுட்டு. ஏன் அந்த பூமி தாயின்னு அதுக்கு பேர் வச்சுக்குது? மற்ற கிரகங்களுக்கு ஏன் தாயின்னு பேர் வைக்கல, பூமிக்கு மட்டும் ஏன் தாயின்னு பேர் வச்சுக்குது அப்படின்னா, இந்த பூமின்ற ஒரு மண் இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருளும் உலகத்தில் உருவாகாது. அதே மாதிரி அப்போ அவ்வளோ சிறந்தது இந்த மண் வளம் பட்ட பூமி. தாயின் பேர் வச்சுக்குது. தாயின் படைக்கப்பட பொருளுக்கு தான் தாயின் பேர். அப்போது இந்த பூமி தான் எல்லா உயிரினங்களையும் படைச்சிக்கின்னு இருக்குது. அந்த அத்தனை 84,000 கோடி உயிர்நிலையிலையும். ஆனால் இந்த பெண்ணுன்ற ஒரு பிறவி ஒரு புனித பிறவி. அந்த புனிதமான பிறவியிலிருந்து தோன்றுவன் தான் மனித உயிரினம். அந்த மனித இனத்தை இந்த உலகத்துக்கு உற்பத்தி செய்து கொடுக்குறதே அந்த பெண்ணினம். அதனால் இந்திய பெண்களா இல்லை அயல்நாட்டு பெண்களான்றது பிரச்சனையே இல்லை. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்குது. இந்த நாட்டுக்கு பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த நாட்டு பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது. இல்லை நீங்கள் முஸ்லீம் பெண்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த முஸ்கா போட்டிருப்பாங்க, மூடிக்கின்னு இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு வரும்போது அவங்க யார் போகிறாங்க யார் வராங்கன்னு தெரியாது. அதே நேரத்தில் ஆங்கில பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கர்ட்டுன்னிட்டு முட்டி வரைக்கும் ஒரு கவுன் மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் பெண்கள், இந்திய பெண்களை பார்த்தீங்கன்னா புடவை கட்டி இருப்பாங்க. இது ஏன் இப்படி இத்தனை கலாச்சாரங்கள் இருக்குது? அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இருக்குது. இதில் இந்திய நாட்டு பெண்கள் தான் உயர்ந்தவங்க, இல்லை மற்ற நாட்டு பெண்கள் தாழ்ந்தவங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் பெண் பிறவின்றது ஒரு புனித பிறவி, தெய்வ பிறவி. அது அந்த தெய்வ பிறவி ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் உயிரினம்ன்றதே ஒன்று இல்லாமல் போயிடும். அது ஆடு மாடு எல்லா விதத்திலையும் பெண்கள் மட்டுமே இல்லை, மரம் செடி கொடி மற்ற மிருக இனங்களில் கூட பெண்ணினம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகம்னே ஒன்று இருக்காது. அப்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது இந்த உலகம். அதில் இந்த எல்லா நாட்டு பெண்களுமே உயர்ந்தவங்க தான், அதில் யாரும் தாழ்ந்தவங்களே கிடையாது. அந்த மன வேற்றுமையே தேவையில்லை. நான் சொன்னது பெண்களை பற்றி தான் சொன்னேனே தவிர விவேகானந்தர் சொன்னார் இந்திய பெண்கள் மட்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை. உலக பெண்களே அத்தனை பேரும் உயர்ந்தவன். நான் சொன்ன பெண் பிறவின்றதே ஒரு உயர்ந்த பிறவின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரியான பிறவி இருக்கிற நீங்கள் எதுக்குமே அஞ்ச தேவையில்லை. நீங்கள் தெய்வத்துக்கு சமமான பெண்கள் நீங்கள். அதனால் எல்லாருக்கும் அந்த புகழ் உண்டு, எல்லா நாட்டு பெண்களுக்கும் அந்த புகழ் உண்டு. ஒரு நாட்டு பெண்கள் இல்லை, பெண்கள்ன்றது ஒரு இன்றில்னா ஒரு நாடுன்றதே ஒன்று இருக்காது. அதனால் பெண்கள் உயர்ந்தவங்க, அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. எல்லா பெண்களும் புனிதமானவங்களே. அந்த புனிதம் இருக்கிறதால தான் பிள்ளைகளை பெற்று இந்த உலகத்துக்கு உற்பத்தின்னு ஒன்று நடந்துக்கின்னு இருக்குது. அதனால் உங்களுடைய பிறவி மேலே எந்த சந்தேகமான உயர்ந்தவங்க நீங்கள். உங்களுடைய எப்போதுமான கருத்து நமக்குள் தான் கடவுள் இருக்கின்றார் என்று. ஆமாம், நமக்குள் இருக்கும் கடவுளை நாம் எப்படி உணர முடியும்? பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். கடவுள்ன்றது வெளியவே இல்லை, உங்களுக்குள்ளும் இருக்குது. அது ஆன்மாவாக இருக்குது. உலகத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது. அதனால தான் கடவுள்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கடந்து ஆழ்ந்து பாருங்க, உங்களுக்குள்ளவே கடந்து போய் பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இல்லை. கடவுள்ன்றவன்
எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறான். அவனுக்கு பேர் இறைவன் பேர். அவனுக்கு தனிப்பட்ட ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்டவனே இல்லை. அவன் உலகத்துக்கு பொதுவான பொருள். அந்த பொதுவான பொருளுக்கு பேர் இறைவன் பேர். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு இரவு கிடையாது, அவனுக்கு பகல் கிடையாது, அவனுக்கு இன்பம் கிடையாது, அவனுக்கு துன்பம் கிடையாது. அவன் ஒரு அசைவற்ற பொருள். பாசம், பற்று இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக நிற்கிறான், கடந்து நிற்கிறான். இதையெல்லாம் கடந்து நின்னவனுக்கு பேர் கடவுள். ஆனால் இதுக்கெல்லாம் உட்பட்டு எல்லா இன்பம், துன்பம், இரவு, பகல், பாசம், பற்று இது எல்லாத்துக்கும் உட்பட்டு வாழறோம் மனித இனம். இந்த மனித இனத்துக்குள்ள ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குது. இதை இவன் அறியறதே இல்லை. இவன் மனிதன் என்ன பண்ணுறான்? இந்த உடலே சிறந்தது, இந்த உடலே பெரிய விஷயம், உடலே எல்லாம் செய்யுதுன்னு நினச்சின்னு இருக்கிறான். ஆனால் அது உன்னுடைய உண்மை அறியாத பேசுகிற விஷயம். இந்த ஆன்மான்னு ஒரு பொருள் இல்லைன்னா இவனுக்கு மூச்சின்னு ஒரு பொருள் கிடையாது. இந்த ஆன்மான்னு ஒரு பொருள்னா ஜீவன்ற விந்து கிடையாது. அப்போது இவன் உடலுக்குள்ளே இருந்து இயக்கிறது இந்த ஆன்மா தான். இந்த ஆன்மா எப்படி இருக்குதுன்னா அது ஒரு பேரொலியாக உன்னுடைய தலையில் பிரணவமேட்டில் இருக்குது. அங்கே இருந்து கரண்ட்டு மாதிரி எல்லாத்துக்கும் தொடர்பு லிங்க்கு கிடைக்குது. அது ஏங்குது. அது ஏங்கத்தால் உன் உடல் ஏங்குது. உன் உடல் ஏங்கத்தால் செயல் நடக்குது. அப்போது